தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். நாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நெல்லை மாவட்டம் தென்கலம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தனியார் சோலார் நிறுவனத்திற்கு எதிராக சுமார் 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். கிராம வளத்தை அழிக்கும் சோலார் திட்டத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5வது முறையாக கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மாங்குளத்தில் மானாமதுரை நகராட்சியுடன் ஊராட்சி பகுதிகளை இணைக்க வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி பல்லவராயன்பத்தை ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆத்திப்பட்டி மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். நீலகிரி மாவட்டம் மசனக்குடியில் கிராம சபை கூட்டத்திற்கு முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் வருவதில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.